இது ஆர்ப்பாட்டம். தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம். கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். கட்டுமான பொருளுக்கு ஜிஎஸ்டியை குறைத்தது. மத்திய அரசு கட்டுமான பொருளுக்கு அதிக மக்கள் ஈடுபடும் கட்டுமான துறைக்கு ஜிஎஸ்டியை குறைத்தது. கட்டுமான பொருளுக்கு 28%. கட்டுமான பொருளுக்கு மத்திய அரசு ஜிஎஸ்டியை குறைத்தது. அமைச்சது கட்டுமான பொருளுக்கு விலை நிர்ணய குழுவை அமைத்தது. கட்டுமான பொருளுக்கு விலை நிர்ணய குழுவை அமைத்தது. வேண்டும் கட்டுமான துறைக்கென்று தனி அமைச்சகம் வேண்டும். கட்டுமான துறைக்கு தனி கவுன்சில் வேண்டும். வெல்லட்டும் ஆர்ப்பாட்டங்கள் வெல்லட்டும். மத்திய மாநில அரசுகளே கட்டுமான மனை தொழில் கூட்டமைப்பின் ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும். கோரிக்கைகள் வெல்லட்டும். மத்திய அரசு ஒன்றிய அரசு குறைத்திடு. ஜிஎஸ்டியை குறைத்திடு. ஆர்ப்பாட்டம் வலுப்படுத்தும் ஆர்ப்பாட்டம். கட்டுமான தொழிலை வலுப்படுத்தும் ஆர்ப்பாட்டம். கட்டுமான கூட்டமைப்பு ஆர்ப்பாட்டம். மத்திய அரசு இல்லை என்றால் கட்டுமானம் இல்லை என்றால் கட்டிடங்கள் இங்கே இல்லை என்றால் யாரும் வசிக்க முடியாது. மத்திய அரசு கட்டுமான பொருட்களுக்கு ஜிஎஸ்டியை குறைத்துவிடு. கண்டிப்பா அமைக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா துறைங்கிறது விவசாயத்துறைக்கு அடுத்த மிகப்பெரிய துறை. அந்த துறையை அடுத்த துறைன்னு பார்த்தீங்கன்னா கட்டுமான துறை. இந்த துறைக்கு ஒரு தனி அமைச்சகம் வேணும். அப்பதான் இதில் இருக்கிற லாப நட்டம் என்னங்கிறதெல்லாம் அரசாங்கத்துக்கு கொண்டு போக முடியும். முன்னிலையாக நயன் ஏ அருள்தாஸ் அவர்களை வருவதை வரவேற்கின்றேன். இன்ஜினியர் அழகிரி அவர்கள் கிழக்கு மாவட்ட தலைவர் அவர்களை வருவதை வரவேற்கின்றேன். திரு எஸ் கனகராஜ் அவர்கள் தலைவர் வடக்கு மாவட்ட தலைவர் அவர்களை வருவதை வரவேற்கின்றேன். கோவை மாவட்டம் சார்பாக கட்டுமானத்துறையின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கட்டுமானம் மற்றும் மனைத்தொழில் கூட்டமைப்பு மற்றும் கோவை மண்டல கட்டிட பொறியாளர் சங்கத்தின் சார்பாக மாபெரும் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இன்று. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசாங்கம் எங்கள் கோரிக்கைகளை செவிசாய்க்கணும். நாங்கள் ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிற இன்ஜினியரிங் கவுன்சில் அமைக்கணும்னு சொல்லியிருந்தோம். அது உடனடியாக எங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ தங்கத்துக்கு வரியை சுங்க வரியை குறைச்சிருக்கிறாங்க மத்திய அரசு. அதே மாதிரி இப்போ கட்டுமானத்துறையில் இருக்க மூலப்பொருட்களை எல்லாம் 18% 5% குறைக்கணுங்கிற பிரதான கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். விவசாயத்துறைக்கு அடுத்த துறையாக இருக்கிறது கட்டுமானத்துறை. இந்த துறையில் பொருளாதார வளர்ச்சி இருந்தால் மட்டும்தான் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்படும். அந்த துறைக்கு தனி அமைச்சகம் வேணும். அதே மாதிரி கட்டுமான பொருட்கள் விலை திடீர்னு ரொம்ப அப்நார்மலாக ரைஸ் பண்ணுறாங்க. அதையும் ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்கு நிரந்தரமான ஒரு விலை நிர்ணய குழு அமைக்கணும்.
அந்த 4 கோரிக்கை கூட இப்போ வந்து ரீசெண்டாக வந்து கட்டிட வரைபட அனுமதி வழங்குறதில் ஃபீஸ் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. அதையும் மாநில அரசு குறைக்கணும். இந்த 5 கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கி 100க்கும் மேற்பட்ட கட்டுமானத்துறை சார்ந்த பொறியாளர்கள், வல்லுநர்கள், கட்டட துறை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களும் இந்த போராட்டத்தில் பங்கு கொள்கிறோம். இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.